ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா தனாவை வச்சு ரகுராமுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரிக்கு ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக வந்தாங்களா, அவங்களையும் அடித்து வெளுத்து வாங்குறாங்க. ஆனால் அவர் அவங்ககிட்டேருந்து சீனுக்கிட்டே மாயாக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிருந்தாரு. அப்போ அவங்க போகும்போது உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கானும் புவனேஸ்வரி தான். அவர் சொல்லி தான் நான் ரகுராம் ஐயாவோட கதையை முடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சீனு அடிக்கிறாங்க. அப்போ அவர் தப்பிச்சு ஓடிடவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, இந்த புவனேஸ்வரியை விட்டு வைக்கக்கூடாது, அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதாவது ஜோசியரோட பொண்ணை அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்களா, அந்த விஷயத்தையும் சீனு கிட்ட சொல்றாங்க. இப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சீனு, கதிர் அந்த பொண்ணை காப்பாத்திட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த புவனேஸ்வரி சும்மா விட்டு வைக்க கூடாது, அவளை போனா போதுன்னு பார்த்தாக்கி அவள் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா, நம்ம கொஞ்சம் மட்டும் பார்க்காம இருந்தோம்னா இப்போ பெரியப்பாவோட கதையே இவன் முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லவும், உடனே சீனு சொல்றாங்க, இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது, சரி வா, அதாவது பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரிய வேண்டாம், அதனால வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. அப்ப தானா அங்கிருந்து கிளம்பவும், அப்போ உடனே தனாவை பிரியதுக்காக போகும்போது ஜானகி கண் கலங்குறாங்க. தனா, இந்த வீட்லயே நீ இருந்தேன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆனா என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது, அப்போ உடனே தனா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், எப்படியோ இந்த பூஜை எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஜானகி சொல்லவும், இது எல்லாத்துக்கானும் மாயாதாமா, மாயா மட்டும் இல்லைன்னா இந்த பூஜை நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிருக்காது அப்படிங்கும்போது, அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, நீ மட்டும் இல்லைன்னா இந்த பூஜையே நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன பெரியம்மா நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அடுத்ததான் தனா சொல்றாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, நீ எப்பதான் இந்த வீட்டுல வரப்போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கூடி சீக்கிரமே தனாவும் கதிரும் இந்த வீட்டுக்கு வருவாங்க, நான் அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, பெரியப்பாவோட மனசு கூடி சீக்கிரமே மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஜானகி இப்படி சொல்கிறத கேட்டுட்டு தனாவும் கண்கலங்குறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவையும் பார்வதி தான் கட்டுறாங்க. பத்மா பார்வதி முகத்தில் உபதி அடிச்சு விட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மா பார்வதியும் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு இங்கே வராங்க. அப்போ பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே பார்வதி சொல்கிறாங்க, அந்த தனா தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறா, அவளை எப்படியாவது கையங்கலமாக பிடிச்சி கொடுத்துணும், நம்மளும் என்னெல்லாமோ பண்ணணும், ஆனால் கடைசியில் நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களே, இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மணி இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா மாயா ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. எப்படியோ பெரியப்பாவுக்கு நல்ல மாதிரிக்கு இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது, உடனே அங்கே சீனு வராங்க. சீனு உடனே கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா நீ நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சீனு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எப்படியோ தனா கையாலேயே இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும், உடனே சீனு மாயாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சீனு, என்ன நீ பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படிங்கும்போது, சரி சரி நீ வெளியே போ, நான் புடவையை மாற்றணும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, ஏன் நான் புடவையை கட்டி தரக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீ புடவை கட்டி தர போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மாயா சிரிக்கிறாங்க. ஆமாம் நான் உனக்கு புடவை கட்டி விடுவேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ வெளியே போ அப்படிங்கவும், நான் ஏன் வெளியே போகணும், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்க்க சாரு அங்கே வராங்க. அப்போ சாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும் சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க என்னன்னா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு எரிச்சலோடு அங்கே நேராக போய் பத்மா கிட்ட போய் சொல்றாங்க, அத்தை நீங்க என்னத்தை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கும் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அந்த மாயாவை சீனுக்கிட்ட இருந்து பிரிச்சு எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பி விடுவீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க என்னன்னா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், உடனே பத்மா சொல்றாங்க, என்ன சாரு என்ன ஆச்சுது, ஏன் நீ இவ்வளவு கோவத்தோட வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாத்த கோவமா தான் வந்திருக்கிறேன், நான் எதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன், எப்படியாவது சீனி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னன்னா ஒன்றுமே பண்ணணும் மாதிரிக்கு தெரியலையே, அங்கே என்னன்னா சீனுவும் மாயாவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு சாரு நீ இதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் இந்த மாயா சீனு விட்டுட்டு போயிட போறா, சீனு உனக்கு தான் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர ஏதோ நடந்த மாதிரிக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு பத்மாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க மாயாவையும் சீனுவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு வெளியே போ, நான் புடவை கட்டணும் அப்படிங்கும்போது, உடனே சீனு சிரிச்சுக்கிட்டே மாயா பக்கத்தில் வராங்க. அந்த நேரம் பக்கம் கரெக்டாக பத்மா வந்துருந்தாங்க. பத்மா கதவு தட்டுறாங்க, டே சீனு கதவு திறடா அப்படிங்கும்போது, அம்மா வந்தாச்சா நந்தி மாதிரிக்கு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் போகவும், அப்போ மாயா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் என்னடா உனக்கு கடைக்கெல்லாம் போக வேண்டாமா, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது,
ஒன்றும் இல்லைம்மா கடைக்கு தாம்மா கிளம்பிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக கடைக்கு போட அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவை பார்த்துட்டு பத்மா வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் ரெண்டு வரையும் சேர விட்டுருவேனா என்ன அவ்வளோ சீக்கிரத்திலே உனக்கு வச்சிருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மாயாவை பார்த்துட்டு மறைச்சிக்கிட்டு போகவும் மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க, இப்போ சீனுவை எதுக்காக அனுப்பிவிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான் அது நடக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி பார்க்கறதுக்காக அவங்க அனுப்பிவிட்டாங்களா கணபதி அவங்க வந்து ஓடி வராங்க. என்னாச்சு நம்ம நினச்ச மாதிரிக்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்கள் நம்ம நினச்ச மாதிரிக்கு எதுவுமே நடக்கலை. அந்த சீனவும் மாயா வந்து தடுத்து இந்த மாதிரிக்கு நிறுத்திட்டாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு வந்தா போறோன்னு சொல்லிக்கிட்டு நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா அந்த மாதிரிக்கு நடந்து வச்சிருக்கிற, நான் ஒன்று சொன்னாக்கி அதை வந்து ஏதாவது செஞ்சு முடிச்சிருக்கிறியா, இப்படி பண்ணிட்டு வந்துட்டி அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போறேன்ட்டு ஓடி வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்கள போட்டு அடிச்சிருந்தாங்க. ஒரு வேலையை சொன்னாக்கி ஒழுங்கா கூட செய்ய முடியல, இப்படி ஓடி வந்திருக்கிறீ அப்படிங்கும்போது என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னை கையங்கலமா பிடிச்சிட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாலே போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா நீங்களும் போட்டு என்ன அடிச்சிட்டு இருக்கிறீங்களே, நீங்க சொன்னனால தானே நான் அந்த மாதிரிலாம் நான் செய்யறதுக்காக போகனேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிங்கவும் உடனே பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம கஸ்டடியில தானே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அந்த பொண்ணெல்லாம் வந்து அந்த மாயா காப்பாத்திட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அந்த பொண்ணையே காப்பாத்திட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அப்படிதான் வந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே என்ன பண்றதுக்குன்னே தெரியல, இப்படி நடந்து போச்சுத, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.